அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் உருளைக்கிழங்கு வச்சு தாங்க ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். கட்லெட் மாதிரி. பட் இந்த கட்லெட் செய்யறதுக்கு வந்து உங்களுக்கு பிரெட் க்ரம்ஸோ இல்லை நீங்கள் எக்கில் டிப் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் எதுவுமே இல்லை. எப்படி செய்கிறதுங்கிறத சட்னி பார்த்துடலாமா? இது செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் பெரிய சைஸில் 2 உருளைக்கிழங்கு எடுத்திருந்தேன். அதை வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துட்டு நல்லாவே வந்து ஒரு 3-4 விசில் போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு கரண்டி வச்சோ இல்லை ஸ்பூன் வச்சோ ஒரு மேஷரோ கையோ வச்சுட்டு நல்லா வந்து மசிச்சு விட்ருங்க. நான் வந்து இன்றைக்கி கை வச்சுச்சாங்க மசிச்சு விட்றேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லாவே எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லாவே மசிச்சு எடுத்துருங்க. இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி மட்டும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்திக்கலாம். கூடவே கொஞ்சமாக பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் சேர்த்திக்கோங்க. ஆல்ரெடி வந்து நீங்கள் உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருந்தீங்கன்னா பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அதாவது இந்த வெங்காயம் மசாலாவுக்கு மட்டும் அளவாக சேர்த்துக்கோங்க. நான் உருளைக்கிழங்கு வந்து உப்பு போட்டிருந்தேன், ஸோ அளவாக சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. 3/4 டீஸ்பூன் போல் சிக்கன் 65 மசாலா இருக்கும் இல்லைங்களா, இது வந்து ஹோம்மேட் மசாலா தான், அதையும் சேர்த்துக்கிறேன். கூடவே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷான மல்லி இலை கொஞ்சம். இது கூடவே ஒரு கோட்டிங்காக கொஞ்சம் லைட்டாக கிறிஸ்பியாக வரணுங்கிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் போல் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு இருந்ததுன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் போல் அரிசி மாவு சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. அது இல்லைன்னா நீங்கள் வெறும் அரிசி மாவு மட்டுமே சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. நல்லா வந்து கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு அதுவே இந்த அளவுக்கு நல்லாவே வந்துடும். இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுட்டு கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கையில் வந்துட்டு லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு உடஞ்செல்லாம் போகாது. கையில் ஆயில் அப்ளை பண்ணிங்கன்னா மட்டும்தாங்க ஒட்டாமல் வரும். இல்லைனா வந்து உங்களுக்கு அந்த பொட்டேட்டோவோட அந்த ஸ்டிக்கினஸ் வந்து இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் எடுத்து போட்டு இந்த மாதிரி கட்லெட் ஷேப்பில் வந்துட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி 1 பை 1 எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருங்க. பாருங்கள், இப்போ எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டேன். நான் வந்து பெரிய சைஸில் 2 உருளைக்கிழங்கு எடுத்து தாங்க கட் பண்ணி வேக வச்சுருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா 8 போல் எனக்கு கட்லெட் ஷேப்பில் வந்து கிடச்சிருக்கு. உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் உருளைக்கிழங்கே அதிகம் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி இந்த மிளகாத்தூள் மசாலாத்தூள் எல்லாத்தையுமே கொஞ்சமாக அதிகம் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆயில் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே அளவாக ஆயில் சேர்த்துனிங்கன்னா போதுங்க. இது வந்து ஷாலோ ஃப்ரை தான். சேர்த்திட்டு வந்துட்டு 1 பை 1 நீங்கள் எல்லா கட்லெட்டையுமே நீங்கள் வந்து உள்ள மேலே வந்து வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தாங்க உங்களுக்கு மேலே கருகாமல் உங்களுக்கு கரெக்டாக வந்து வரும். இப்போ கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும். அப்போ இன்னொரு சைடை வந்து திருப்பி போட்டுருங்க. அதர் சைடுமே திருப்பி போட்டுட்டு ஒரு 3-4 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு தேவைப்படும் போது ஆயில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கொஞ்ச நேரத்துலேயே நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுங்க. உங்களுக்கு இது வந்து பிரெட் க்ரம் சேர்க்கல, முட்டையில் டிப் பண்ணல, ஸோ வந்து உடஞ்சிருமோ உதிர்ந்து போயிருமோ அப்படிங்கிற எதுவுமே வேண்டாங்க. நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறோம். ஸோ பாருங்கள், நீங்கள் என்ன மாதிரி பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு வந்து உடஞ்செல்லாம் போகாதுங்க. அவ்வளவுதாங்க. சூப்பரான பொட்டேட்டோ கட்லெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே அந்த ரெடி பண்ணிடலாம். பொட்டேட்டோ வந்து நார்மலாகவே எல்லா குட்டீஸுமே பிடிக்கும். இப்போ லீவ் டைமில் எடுக்கிறதுனால இந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சு கொடுங்க. இதை வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், இல்லை ஃபுட்டுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். சிம்பிளான ரெசிபி தான், டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் ஆஹா வேர்ல்டை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.